மக்களே வணக்கம். நமது மாதவரம் வழக்கறிஞர் அண்ணன் மு ஜெயசீலன் அவர்கள், நமது அருமை அண்ணன் பகுஜன் சமாஜினுடைய கட்சி மாநில தலைவர், சமத்துவ தலைவர் அவர்களுடைய நீண்டகால பழக்கத்தில் உள்ள அருமை அண்ணன் புழல் ஜெயசீலன் அவர்களை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். ஆனா அவருடைய இழப்பு இந்த சமூகத்துக்குமான, இந்த மக்களுக்குமான, தங்கள் இளைஞர்களுக்கான எப்படி இருக்கும்? வணக்கம். மறைந்த நம்முடைய அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இளமை காலம் தொட்டு நன்றாகவே நமக்கு அறிமுகமானவர். மறைந்த அண்ணன் பூவையார் அவர்கள் மீது மிகுந்த பற்று கொண்டு அவரிடத்திலே அடிக்கடி சந்தித்து அவர்களுடைய சமூக பணியை பார்த்து தன்னையும் சமூக பணியாற்றிட இணைத்து கொண்ட அருமை தோழர் அண்ணன் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அறக்கட்டளை நிறுவி அதன் மூலம் இந்த பகுதியிலே சமூக பணி ஆற்றிக் கொண்டிருந்த அருமை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அண்ணன் மறைவிற்கு பின்பு அவர் இழந்து நின்ற தொண்டர்களுக்கு அவர்களை அரவணைத்து அவர்கள் வேறு எங்கும் சென்று விடாதபடி அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அப்பொழுதுதான் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலே இந்த மாநில தலைவர் என்கிற ஒரு பொறுப்பை வாங்கி அண்ணன் இருந்த காலத்திலே அவர்களோடு இருந்த தொண்டர்களை இணைத்து கொண்டு சமூக பணியை செவ்வனே செய்து வந்தவர். நம்முடைய இல்லங்களிலே எந்த நிகழ்வு என்று சொன்னாலும் தவறாமல் கலந்து கொண்டு நமக்கு நல்ல ஒரு உற்ற துணையாக இருந்த அருமை சகோதரரை இன்றைக்கு இழந்து நிற்கின்றோம். அது இந்த சமூகத்திற்கு ஆன ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க கடன்பட்டிருக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எதற்கும் கலங்காத ஒரு நெஞ்சம் கொண்ட, உறுதி கொண்ட ஒரு தோழர். அவர்களை இழந்து நிற்கிற அவர் குடும்பங்களானாலும் சரி, இந்த பகுதியிலே மிகுந்த ஒரு நன்மதிப்பை பெற்றவர். அவர் வாழ்ந்த இடத்திலே எப்பொழுதும் அந்த பகுதி மக்களோடு சுக துக்கங்களிலே கலந்து கொண்டு நல்ல ஒரு பெயர் எடுத்தவர். கடந்த 2011 தேர்தலிலே கொளத்தூர் தொகுதியிலே நின்று ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றவர் பிஎஸ்பிக்காக. அப்படிப்பட்டவர் இழந்து நிற்கின்றோம். அது ஒரு மாபெரும் இழப்பு. அவர் இந்த படுகொலைக்கு காரணமானவர்களை அரசு கடுமையாக நடவடிக்கை எடுத்து அதில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியினுடைய கோரிக்கை. அதை தமிழக அரசு நல்ல முறையிலே பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையும் அதுதான் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தது, இவருடைய மரணம் நமது தமிழகத்தில் உள்ள தலித் தலைவர்கள் அனைவரும் இரங்கல் தெரிவித்தார்கள். தேசிய தலைவர் மாயாவதிஜியும் இரங்கல் தெரிவித்தார்கள். ஆனால் அவர்கள் பேசும்போது சிபிஐ விசாரணை தேவைப்படும், அதற்கான அழுத்தத்தை தருவன் என்று கூறியதற்கு, அப்ப இந்த கொலையில் ஏதாவது மர்மம் இருக்கு என்று தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் உணர்த்துகிறார்களா? அது நீங்கள் கேட்கின்ற கேள்வி
அந்த கட்சி சம்பந்தப்பட்ட தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு. அந்த கட்சியின் தொண்டர்களும் அதைத்தான் கேட்கிறார்கள். சிபிஐ விசாரணை என்பது மத்திய புலனாய்வு விசாரணை. தமிழகத்திலே நடைபெறுகிற இது போன்ற ஒரு கொடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய தலைவர் என்ற முறையிலே அவருடைய படுகொலை தமிழகத்தை மட்டுமல்லாது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், அவரை மிக சாதாரணமாக தொண்டர்கள் என்ற போர்வையிலே ஒரு நிகழ்வை படுகொலையை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டியது அரசு. அதற்கு முன்பேயே அவர்களுக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற இருக்கிறது என்கின்ற நிகழ்வை அவருக்கு அரசு துறை, உளவுத்துறை தெரிவித்திருக்க வேண்டும். அதை தவறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அரசு தவறியதால், உளவுத்துறை தவறியதால், காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறியதால் இந்த சிபிஐ என்கொயரியை கேட்கிறார்கள். அதை இன்றைய அரசு, தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கை. நன்றி. நன்றி. உங்களுடைய இளமை காலத்திலிருந்து, அவருடைய இளமை காலத்திலிருந்து உங்களுக்கு தம்பியாக இருந்து பழகி, அவருடைய இழப்பு எல்லாருக்குமான, இந்த சமூகத்துக்குமான, ஒட்டுமொத்த அனைத்து ஜாதியினருக்கும், பள்ளி மாணவர்களுக்கும் அதிகமான அவர்கள் சேவை செய்திருக்கிறார்கள் என்பது தாங்களுக்கும் தன்னை சுற்றி உள்ள அனைவர்களுக்கும் பேர் இழப்பு, மறக்க முடியாதது.